வெல்கம் பேக் டு பிங்கு சேனல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச். ஃபேஷியலுக்கு முன்னாடி தான் ப்ளீச் வரும். ஆனால் நிறைய பேர் வந்து ஃபேஷியல் ரொம்ப நாளாக ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷியல் எபிசோட் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ப்ளீச் பார்க்கலாம். ப்ளீச்க்கும் வந்து நான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது, நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நோட் ஒரு பென் ரெண்டுமே எடுத்துக்கிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக என்ன ஒரு சின்ன ஒரு டிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் நீங்கள் நாளைக்கு ப்ளீச் பண்ணும்போது இல்லை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட புது சேனல் பரிகாரங்கள் சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்க மாதிரி அந்த சேனலுக்கும் நீங்கள் வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ப்ளீச் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ப்ளீச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ளீச் நம்ம எதுக்காக பண்ண போகிறோம்? முக்கியமாக வந்து நம்மளோட ஸ்கின் வந்து வெயிலில் போயிட்டு வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ப்ளீச் பண்ணுவோம். ஓகே, அதனால் வந்து நம்ம ப்ளீச் பண்ணுவோம். ப்ளீச் பண்ணுறது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளீச்சில் வந்து பொதுவாக வந்து கெமிக்கல் ப்ளீச் அப்படின்னு நீங்கள் போகும்போது உங்களோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஹெர்பல் ப்ளீச் அப்படின்னு சொல்லும்போது ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் அதை விட மைல்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். டீடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. டீடேன்னா என்ன, ப்ளீச்னா என்ன அப்படிங்கிறது தான். அதாவது டீடேன் அப்படிங்கிறது நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கருப்பானீங்கன்னா அந்த கருத்த ஸ்கின் எல்லாத்தையும் வந்து கலர் ஆக்கக்கூடியது தான் அந்த டீடேன். ப்ளீச் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக ரெகுலராக நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது ப்ளீச் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பிரைட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின்னில் வந்து ஹேர் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஃபேஷியல் ஹேர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் வந்து ப்ளீச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளீச் பண்ணி உங்களோட ஹேர் கலரை கூட சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து எனக்கு அப்பர் லிப் பண்ணால் பெயினாக இருக்கும், எனக்கு அது பண்ணுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே நீங்கள் வந்து ப்ளீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து ஸ்கின் கலரில் மாறிடும். ஸோ இந்த ஹேர் கலர் வந்து உங்களுடைய கலர், அதாவது உங்களோட கம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாமா, எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பவுடர் ப்ளீச், க்ரீம் ப்ளீச், இது வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பவுடர் ப்ளீச் அப்படிங்கிறதுலாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் யாருமே பண்ணுறதே கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சில சலூனில் பண்ண தான் செய்கிறாங்க. நீங்கள் அதுவும் பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கிடும். நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து அந்த பவுடர் ப்ளீச் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை தவிர நீங்கள் வந்து கழுத்து இல்லைனா வந்து உங்களோட கைக்கெலாம் வந்து நீங்கள் ப்ளீச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பவுடர் ப்ளீச் நீங்கள் போகலாம். பட் க்ரீம் ப்ளீச் வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளோட கை, நம்மளோட ஃபேஸ், நம்ம ஸ்கின் எங்கேவா இருந்தாலும் நம்ம வந்து எப்போவுமே மாய்ஸ்சராக வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்கின். நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோவாக இல்லைன்னா நம்ம செலவு பண்ணுறதே வேஸ்ட் இல்லையா? அதனால் வந்து க்ரீம் ப்ளீச் நீங்கள் போகலாம். ஸோ க்ரீம் ப்ளீச்சில் நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்து காமிக்க போகிறேன்னா உங்ககிட்ட, இது வந்து ஆக்சி ப்ளீச். இது வந்து கெமிக்கல் ப்ளீச் தான். இந்த ஆக்சி ப்ளீச் வந்து பொதுவாக ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இந்த மாதிரியான க்ரீம் ப்ளீச் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். க்ரீம்லேயே வந்து ஹெர்பலும் இருக்குது. அந்த ஹேர் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரூட் ப்ளீச், ஆக்டோ ப்ளீச் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாமும் இருக்குது. பட் இந்த ஆக்சி ப்ளீச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிடும். எனக்கு வந்து இந்த ஃபோர்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இதில் வந்து எனக்கு நிறைய ஹேர் இருக்கும். இந்த இடத்துலலாம் இந்த குட்டி குட்டியாக ஹேர் வந்து இது வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெத்தி வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து முடி போயிடுச்சு. ஏன் போச்சுன்னா, நான் வந்து ரெகுலராக வந்து ப்ளீச் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்காக ப்ளீச் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் புரியும் இல்லையா? அந்த மாதிரி வந்து எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. ஏன்னா நம்ம வந்து ப்ளீச் நம்மளே போட்டுக்கும் போது நம்ம வந்து இங்கெல்லாம் படக்கூடாது, இங்கெல்லாம் படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்போம் அந்த விஷயத்தில். பட் சலூனில் நீங்கள் போய் பண்ணும்போது அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. நிறைய பேர் கிளைண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு அவசரத்தில் கூட போடலாம். அதனால் இந்த இடத்துல இந்த பேபி ஹேர் தானே சொல்லிவிட்டு பேபி ஹேர் எல்லாமே வந்து பட்டுரும். ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே போட்டுருவாங்க. அங்கே ப்ளீச் பண்ண என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த குட்டி குட்டி ஹேர் எல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ளீச் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சலூன் போகும்போது சொல்லிவிடுங்க. உங்கள்கிட்ட வர கிளைண்ட்டுக்கும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த ப்ளீச் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு குட்டியான ஒரு ஆக்டிவேட்டர். இந்த சைஸில் தான் ஆக்டிவேட்டர் இருக்கும். பட் க்ரீம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஏன்னா ஆக்டிவேட்டரை விட நம்ம க்ரீம் வந்து அதிகமாக போடணும். ஒரு எவ்வளோ நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். க்ரீம் வந்து இந்த பாக்ஸில் வரும், ஆக்டிவேட்டர் வந்து இதில் வரும்.
அது கூடவே வந்து உங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி சாஷே வரும். இந்த சாஷே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ளீச், அதாவது ப்ளீச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவங்களே வந்து போஸ்ட் ப்ளீச் ரேடியன்ஸ் சீரம் ஸ்கின் சீரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஸ்பேச்சுலா இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி இப்போ வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கல. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ளீச் யாருக்காவது பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீச் பண்ணக்கூடாது. அந்த பிம்பிளை வந்து அது பெருசாக்கி விட்டுரும், ரொம்ப ரெட்டிஷ் ஆயிரும். அதனால் ப்ளீச் பண்ணாதீங்க. இப்போ எனக்குமே வந்து இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு, இந்த இடத்துல ஒரு பிம்பிள் இருக்குது. நான் இப்போ ப்ளீச் பண்ணேன்னா அந்த இடம் ரெட்டிஷ் ஆகிடும். எனக்கு வந்து அந்த பிம்பிள் வந்து சீக்கிரமாக சரியாக ஆகாது. அதனால் நான் ப்ளீச் பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ளீச்சில் வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஃபுல் ஸ்பூன், அதாவது ஒரு நார்மல் டேபிள் ஸ்பூனில் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை செப்பரேட்டாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் ஆக்டிவேட்டர் எடுக்கணும். இந்த ஆக்டிவேட்டர் நீங்கள் இது டைட்டாக இருக்கும், ஏர்டைட் மாதிரி இருக்கும். இதோட மூடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே அது பவுடராக இருக்கிறதுனால மேலெல்லாம் வந்து படும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கல்ல, அந்த ஒரு ஸ்பூனுக்கு வந்து ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு, 1 பிஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் இதுலேயே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு 1 பிஞ்ச்னால் இந்த அளவுக்கு வரும். 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 பகுதி, அந்த 1 பிஞ்ச்லேயே வந்து ஒரு 1/4 பகுதி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, அந்த க்ரீம் இருக்குது பாருங்கள், க்ரீம் ப்ளீச்சு, இந்த க்ரீமோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து இந்த க்ரீம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இந்த டெவலப்பர் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது நல்லா ப்ளூ கலராக மாறிடும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்காக ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் வந்து ஒரு டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளீச் வந்து நீங்கள் எப்போ மிக்ஸ் பண்ணிங்கனாலும் ஒரே சைடில், அதாவது இப்போ வந்து நீங்கள் கிளாக் வைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கிளாக் வைஸ் மட்டும்தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ கிளாக் வைஸில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். நீங்கள் வந்து லேட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ப்ளீச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த ஐ ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே, ஏன்னா சலூனில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த கண்ணுக்கு மேலெலாம் வந்து டார்க் சர்க்கிள் இருந்ததுன்னா போடுவாங்க. பட் அந்த மாதிரி போடாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ப்ளீச் போட்டாலும் ப்ளீச் வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணுறீங்க, இங்கெல்லாம் விட்டுட்டிங்கன்னா கூட இங்கேருந்து இது வரைக்கும் அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த இரிட்டேஷன் இருக்கும், பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஐஸை சுற்றி விட்டுட்டு, இங்கேயும் விட்டுட்டு, காட்டன் பேடை கண்ணில் வச்சுருங்க. ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு காட்டன் பேடை கண்ணில் வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சில்லுன்னு இருக்கும், இந்த பர்னிங் சென்சேஷன் இருக்காது. அதுக்கப்புறமா என்னென்னா இதோட அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பேக் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த டைரெக்ஷன், அதாவது ஃபேஸ் இந்த நோஸ் கப் இந்த பக்கமாக இருந்துச்சுன்னா இந்த டைரெக்ஷனில் இப்படியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இப்படி மாற்றி பண்ணிங்கன்னா உங்களோட போர்ஸ்க்குள்ளே வந்து அந்த ப்ளீச் வந்து உள்ளே போயிடும். கெமிக்கல் வந்து உள்ளே போக என்ன ஆகுனா அந்த போர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாகிடும், பிம்பிள்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த சைட்லையும் நீங்கள், அதாவது அதே டைரெக்ஷனில் நீங்கள் வந்து பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே வரும். நெத்தியில் வந்து இது மாதிரி பண்ணிக்கோங்க. நோஸில் போட்டுருங்க, வாயை சுற்றி போட்டுருங்க. மறக்காமல் வந்து நெக்குக்கும் போட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக காது வந்து ஒரு சில பேர் பண்ணவே மாட்டீங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகிடும். ப்ளீச் பண்ண உடனே வந்து ஃபேஸ் நல்லா பிரைட்டன் ஆகிடும். ஆனால் அந்த காது பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் வந்து மறக்காமல் காதுக்கும் நீங்கள் வந்து ப்ளீச் அப்ளை பண்ணணும். சரி, இப்போ ப்ளீச் அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியாச்சு. ஸோ ப்ளீச் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? டைரெக்டாக அப்ளை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா கிளென்ஸ் பண்ணணும். ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிளென்சிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸஸான ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஆஸ்ட்ரிஞ்சன்ட் யூஸ் பண்ணலாம். ஆஸ்ட்ரிஞ்சன்ட் இல்லைனா வந்து கிளென்சிங் மில்க் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கிளென்சிங் மில்க்னால் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் இல்லைனா வந்து ஸ்பஞ்சை வச்சு நீங்கள் வந்து வைப் பண்ணிவிடுங்க. வைப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ப்ளீச்சை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும்.
கிளென்சிங் மில்க் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். இது வந்து சலோனி ஹெர்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் இது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். விலை ரொம்ப கம்மி. இது பெரிய பாட்டிலும் இருக்குது. இது வந்து ஒரு மீடியம் சைஸ்ன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்தாவே போதும், நல்லா கிளென்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ப்ளீச் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது எவ்வளோ நேரம் ஸ்கின்னில் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணதுலேருந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் அது வரைக்கும் போதும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ப்ளீச் ரிமூவ் பண்ணிடலாம். ஹேர் கலர் மாறணுன்னா நீங்கள் வந்து கோல்டன் ப்ளீச் யூஸ் பண்ணலாம், ஆக்சி ப்ளீச் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எப்படி வந்து அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஸ்பஞ்ச் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா அது ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ குயிக்காக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்பேச்சுலா இருக்குது பாருங்கள், இதே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எந்த டைரெக்ஷனில் போட்டோமோ அந்த டைரெக்ஷன்லேயே இப்படி சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா அழகாக ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எக்ஸஸாக ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளீச் எல்லாம் வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறக்காமல் இந்த சீரம் வந்து இது கூடவே கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதில் கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னாலும் உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் மாய்ஸ்சரைசர் இல்லைனா வந்து சீரம் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வெயிலில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளீச் பண்ண உடனே வெயிலில் போகாதீங்க. அப்படி போயே ஆகணும்னா நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போகலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். இதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ளீச் வந்து அவங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க்கான காம்ப்ளெக்ஷனாக இருக்கா இல்லை ஃபேரான காம்ப்ளெக்ஷனா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து டார்க்காக இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து ஸ்கின் கலராகவே மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட்டர் நிறைய போட்டுறாதீங்க. ஏன்னா ஃபேராக இருக்க ஸ்கின் டோனுக்கு அந்த ஹேர் வந்து கோல்டன் கலரில் ஆனாலும் அவங்களுக்கு வந்து தெரியாது. பட் கொஞ்சம் டார்க்காக இருக்கவங்களுக்கு வந்து ஹேர் கலர் வந்து கோல்டன் கலர் ஆச்சுன்னா கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஃபேஸில் வந்து ஹேர் இருக்கிறது நல்லா விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹேர் கலர் மாற்றணுன்னா ஆக்டிவேட்டர் அதிகமாக போடாதீங்க, யூஸ்வலாகவே நீங்கள் போடுங்க. அண்ட் இன்னொரு டிப்பும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியலன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து ஹேர் கலர் சேஞ்ச் ஆகும், ஆனால் எனக்கு ப்ளீச் பண்ண பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இதை பிகினிங்லேயே சொன்னேன், வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லியிருந்தேன். இந்த அப்பர் லிப்பில் மட்டும் நீங்கள் வந்து ப்ளீச் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் கெமிக்கல் ப்ளீச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸை விட நீங்கள் 2 months ஒன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கின் கலரையே அது சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால எவ்ரி மந்த் நீங்கள் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து சீக்கிரமாக வந்து ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும், போர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ரெகுலராக அதை வந்து பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ளீச்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதுக்கு நான் வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடாதீங்க. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஆக்சி ப்ளீச் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவை, ஒரு பழைய வீடியோ அது, அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் ப்ராப்பராக வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஆக்சி ப்ளீச் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பிங்கு சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.